இறைவனை வணங்கி எஸ்எஸ் டாக்ஸ் ஹீல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. ஒரு வழியா முன்னுரையெல்லாம் முடிஞ்சு மெயின் கண்டென்ட்டுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. தாமதிக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைய வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு ஒரு முன்னோட்டம். தைராய்டுனா என்ன, தைராய்டு கிளாண்டோட குறைபாடுகள், தைராய்டு பிரச்சனை வரத்துக்கான காரணங்கள், எனக்கு என்ன விதமான தைராய்டு குறைபாடு வந்துச்சு, நான் என்னென்ன பயிற்சிகள்லாம் செஞ்சேன், எவ்வளோ நாள் செஞ்சேன், எப்படி சரியானுச்சுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான என்னோட சஜஷன்ஸ், டெய்லி ரொட்டீன்ஸ். இந்த பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த யூடியூப் சேனல்ஸ் அவங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் நான் கன்சாலிடேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ செஞ்சு குணமடைஞ்சேன். ஸோ அந்த யூடியூப் சேனல்ஸோட லிஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? தைராய்டு கிளாண்ட்னா என்ன? நம்மளோட கழுத்தோட முன்பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டு சுரபி ஒன்று இருக்குது. அதுதான் தைராய்டு கிளாண்டு. அது 2 விதமான ஹார்மோனை சுரக்குது, T3, T4. அது என்ன வேலை தான் செய்யுது? நாணமில்லா சுரபின்னு நம்ம உடலில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தைராய்டு கிளாண்டும். நாளமில்லா சுரபிங்கிறத ஸ்கூல் டேஸில் படித்த ஞாபகம் இருந்திருக்கும். அந்த சுரபி என்ன பண்ணுன்னா டைரெக்டாக ஹார்மோனை நம்மளோட பிளட்லையே ரிலீஸ் பண்ணும். பிளட்டோட வேலை என்ன? உடம்புல இருக்கிற ஒரு செல்லையும் ரீச் பண்ணுறது பிளட்னால தான் முடியும். அதனால தான் இந்த தைராய்டு கிளாண்ட் எந்தெந்த உடல் செயல்பாட்டோடலாம் தொடர்பு கொண்டிருக்குன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, வெயிட் பேலன்ஸ் பண்ணுறது, மெட்டபாலிசம்க்கு உதவி செய்கிறது, ஹார்ட் ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இதில் பிரச்சனை வந்தால் உடல் முழுவதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு அது காரணமாக அமையும். தைராய்டு கிளாண்டோட குறைபாடுகள் என்னென்னு பார்த்துடலாமா? ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது என்னென்னா, ஹார்மோன்கள் தேவைக்கும் கம்மியாக சுரக்கிறது. அதோட சிம்டம்ஸ் இல்லை என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு பிரதிபலிக்கும்னா, ரொம்ப சோர்வாக இருப்போம், வெயிட் கெயின் நடக்கும், முடி கொட்டும், மலச்சிக்கல் வரும், மனசோர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது என்னென்னா, ஹார்மோன்கள் தேவைக்கு அதிகமாக சுரக்கிறது. இதனால் என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு தென்படும்? உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும், இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகும், பதட்டம் ஏற்படும், ரொம்ப வேர்க்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ சொல்கிற சிம்டம்ஸ்லாம் என்னென்னா, இந்த கிளாண்டோட செயல்பாட்டு குறைவுனால் வரது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முடி உதிர்வு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு காரணம் ஹைப்போதைராய்டிசமாக இருக்கும். ஹைப்போதைராய்டிசம்னால முடி உதிர்வு வருமே தவிர்த்து, முடி உதிர்வு இருந்தாலே தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்குங்கிறது இல்லை. அடுத்து, இந்த தைராய்டு பிரச்சனை ஏன் வருது, அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாமா? மேஜரான காரணம், ரொம்ப முக்கிய காரணம்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், தூக்கமின்மை, அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸு, நம்மளோட உடலில் இருக்கிற அந்த ஹார்மோன்கள்லாம் சமநிலை இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கிய காரணங்கள். இன்னும் நிறைய இருக்குது, தவறான உணவு பழக்கம் அப்படி இப்படின்னு. பட் மேஜர் ரீசன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ், தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன பயிற்சிகள்லாம் செஞ்சு அதுலேருந்து சரியானங்கிறத பார்த்துடலாமா? எனக்கு வந்தது ஹைப்போதைராய்டிசம், அதாவது ஹார்மோன்கள் தேவைக்கும் கம்மியாக சுரக்கிறது. நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், இதை 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். மூமெண்ட், ஃபுட். மூமெண்ட்டில் பார்த்தோன்னா ஜாயிண்ட் எக்ஸசைஸ், அப்புறம் மைல்டு எக்ஸசைஸ் கம் வாக்கிங், அது வீட்டுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி. அடுத்து ஃபுட்லன்னு பார்த்தோன்னா, எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்றது. என்னோட வழக்கமான ஃபுட் பேட்டர்னையே எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்ற மாதிரி மாற்றினேன். அடுத்து சம்மர் டைமில்
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயில் 2 மிளகு, ஒரு பூண்டு லைட்டாக தட்டி போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் வார்மாக தலையில், முகத்தில், கை கால்லெல்லாம் தடவிட்டு வெயிலில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் குளிச்சிடுறது. எக்ஸசைஸோடு சேர்ந்த வாக்கிங்கை வாக் அட் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. அதை யூடியூப் சேனல், அதை டிவியில் போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே செய்வேன். ஒரு நாளைக்கு 20 to 30 மினிட்ஸ் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய டைம் போல் அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஜாயிண்ட் எக்ஸசைஸுங்கிறது ஒரு 10 விதமான எக்ஸசைஸ் கலந்த ஒரு செட். அதை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ரொட்டேஷன். நேராக நின்றுக்கலாம். சப்போர்ட்டுக்கு வேணும்னா செவுத்தையோ இல்லை பக்கத்தில் டேபிள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லைனா உங்களோட ஹிப்பில் 2 கையும் வச்சுக்கோங்க. முதல்ல இடது காலை ஃப்ளோரில் ஸ்டேபிளாக வச்சுட்டு வலது காலை தூக்கி கணுக்கால் மட்டும் சுற்றணும். கிளாக் வைஸாக 10 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸாக 10 வாட்டி. அடுத்து வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை தூக்கிட்டு கணுக்கால் மட்டும் சுற்றணும். வலது புறமாக 10 வாட்டி, இடது புறமாக 10 வாட்டி. இரண்டாவது நீ ரொட்டேஷன். கொஞ்சமாக நீயை பெண்ட் பண்ணி 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுட்டு வலது பக்கமாக 10 வாட்டி, அதாவது கிளாக் வைஸ் 10 வாட்டி சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸ் 10 வாட்டி சுற்றணும். மூன்றாவது ஹிப் ரொட்டேஷன். கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு இடுப்பை மட்டும் கிளாக் வைஸாக 10 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸாக 10 வாட்டி சுற்றணும். நாலாவது ஹிப் பெண்டிங். இடுப்பில் கை வச்சுக்கிட்டு முன்பக்கமாக இடுப்பு அளவுக்கு குனியணும். அதுக்கப்புறம் பின்பக்கமாக எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பின்பக்கமாக அதே மாதிரி குனியணும். இது 1, அதாவது ஒரு செட். இதை மாதிரி 10 டைம்ஸ் செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுத்து மட்டும் தனியாக முன்னாடி வரக்கூடாது. முதுகோட சேர்ந்த மாதிரி அலைண்டாக தான் எவ்வளோ தூரம் குனிய முடியுதோ அவ்வளோ தூரம் குனியணும். ஐந்தாவது ஹிப் சைட் ஸ்ட்ரெச். இடது கையை இடுப்பில் வச்சுட்டு வலது கையை தொடையிலேருந்து சைடு வேஸாக ஸ்லைட் பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம் குனிய முடியுதோ அவ்வளோ தூரம் போகணும். திரும்ப நேராக வந்துட்டு வலது கையை இடுப்பில் வச்சுட்டு இடது கையை தொடையில் வச்சுட்டு சைடு வேஸாக ஸ்லைட் பண்ணிக்கிட்டே எவ்வளோ தூரம் போக முடியுதோ போகணும். இது பண்ணும்போது உடம்பு முன்பக்கமாக சாயக்கூடாது. ஸோ சைடில் எந்த அளவுக்கு உங்களால் அதை சரி பண்ணி நேராக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் குனியணும். ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட் சைடு செஞ்சோன்னா இது ஒரு செட். இதே மாதிரி 10 தடவை செய்யணும். ஆறாவது ஷோல்டர் ரொட்டேஷன். கைகளை முன்னாடி நீட்டி கட்டை விரலை உள்ளே மடக்கி மிச்சம் 4 விரல்னால் அதை கவர் பண்ணிக்கோங்க. இப்போ முன்பக்கமாக, அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பின்பக்கமாக 10 தடவை சுற்றணும். ஏழாவது எல்போ ரொட்டேஷன். கைகளை முன்னாடி நீட்டி 10 விரல்களையும் கோத்துக்கோங்க. இப்போ எல்போவை மடக்கி கிளாக் வைஸாக 10 முறை, ஆன்டி கிளாக் வைஸாக 10 முறை சுற்றணும். எட்டாவது ரிஸ்ட் ரொட்டேஷன். கைகளை முன்னாடி நீட்டிக்கோங்க. விரல்கள் பூமியை பார்த்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. கட்டை விரலை உள்ளே மடக்கி மிச்சம் 4 விரல்களால் அதை மூடிக்கோங்க. இதை ஆதி முதிரைன்னு சொல்லுவாங்க யோகாவில். இப்போ 2 கைகளையும் கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம். இல்லைனா ஒரு கை கிளாக் வைஸ், இன்னொரு கை ஆன்டி கிளாக் வைஸ் வர மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த பக்கமாக 10 முறை சுற்றுறீங்களோ அடுத்த வாட்டி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 முறை சுற்றணும். நான் வலது கையை கிளாக் வைஸாகவும் இடது கையை ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றிருப்பேன். அடுத்து வலது கையை ஆன்டி கிளாக் வைஸாகவும் இடது கையை கிளாக் வைஸாகவும் சுற்றிருப்பேன். 9வது ஃபிங்கர் ஜாயிண்ட் ஸ்ட்ரெச். ஸோ கைகளை முன்னாடி நீட்டி விரல்கள் பூமியை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க 10 விரல்களையும்.
இப்போ ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ் இந்த மாதிரி 10 டைம்ஸ் செய்யணும். 10வது நெக் ரொட்டேஷன். உங்களோட தாடை பகுதி செஸ்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து வலதுலேருந்து இடதுபுறமாக ரொட்டேஷன் பண்ண போகிறோம் நெக்கை. ரொம்ப மெதுவாக, ஏன்னா கழுத்தில் தான் நம்மளுக்கு உணவு குழாய், மூச்சு குழாய் அண்டு நிறைய நரம்புகள்லாம் போகிறதுனால ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்ணை மூடிட்டு செய்யலாம், இல்லைனா கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ கிளாக் வைஸாக 5 முறை, ஆன்டி கிளாக் வைஸாக 5 முறை சுற்றணும். ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோ நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். தைராய்டு சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது, அது TSHன்னு சொல்லுவாங்க, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது காலையில் 8 மணிக்கு அப்புறமா அதோட வேலைப்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நெக் எக்ஸசைஸை முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு முன்னாடி பண்ணால் பெனிஃபிஷியலாக இருக்கணும். நான் மோஸ்ட்லி 7 மணிக்கு முன்னாடியே செஞ்சுடுவேன். அதாவது எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு செஞ்சுடுவேன். முடிஞ்ச அளவுக்கு 6 to 7க்குள்ளே முடிச்சிடுவேன். அடுத்தது, இந்த தைராய்டு இஷ்யூலேருந்து குணமடைகிறதுக்கு நான் எவ்வளோ நாள் இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், அது சரியாயிடுச்சுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணேங்கிறத பார்க்கலாம். நான் 1 வருஷம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக சரியானுச்சு. எப்படி சரியாயிடுச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணேன்னா, இந்த ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். TSH, T3, T4 இந்த 3 ஹார்மோனோட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளட் டெஸ்ட் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழித்து திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் எடுத்தேன். அப்போ எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்தராக 3 மந்த்ஸ் பண்ணினேன். திரும்ப அந்த வேல்யூஸ்லாம் எனக்கு குறைஞ்சிச்சு. அப்புறம் மாத்திரையோட டோசேஜ்லாம் கம்மி பண்ணேன். திரும்ப 3 மந்த்ஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி 1 இயர் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து டேப்லெட்டோட டோசேஜ் குறைச்சி 1 இயர் எண்டில் எனக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. டேப்லெட்டை நிறுத்தும்போது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நிறுத்தக்கூடாது. ஏன்னா நான் இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது டேப்லெட் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். இதை பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் கம்மியாகி தான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டரே உங்களுக்கு டேப்லெட் கம்மி பண்ண சொல்லுவாங்க. நான் டேப்லெட் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஒரு தடவை தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஒரு வேளை திரும்பவும் வந்துருச்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. அதுக்கப்புறமும் எகைன் இன்னொரு 2 இயர்ஸுக்கு அப்புறமும் ஒரு தடவை அதே மாதிரி லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட தைரியமாகவே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான என்னோட சஜஷன்ஸ். நான் ஃபாலோ பண்ணது 3 விஷயந்தான். எனக்கு 1 வருஷம் ஆணுச்சு. ஆனால் இந்த ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, 10 தூங்கிடுங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னல, TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது ஆக்டிவாக இருக்கிற நேரம் நைட்டு 10 to 2 தான். அந்த சமயத்தில் நம்ம தூங்கினோன்னா தான் அந்த கிளாண்ட் ஒழுங்காக வேலை செய்யும். 2வது, மனசை அமைதியாக வச்சுக்கணும். அதுக்காக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பெட்லேயே உட்காந்து மெடிடேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் மூச்சு காற்றை கவனிச்சா போதும். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் யோகா பற்றி, மெடிடேஷன் பற்றிலாம் அப்புறமா டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். 3வது, டெய்லி ஒரு 30 நிமிஷமாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். 4வது, மந்த்லி ஒன்ஸாவது ஆயில் பாத் எடுக்கணும். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துக்கும் அப்படின்னா மந்த்லி 2 பண்ணுறது இன்னும் பெஸ்ட். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயில் பாத் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். இந்த தருணத்தில் கண்டிப்பாக நான் சில பேருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சாகணும். பிகாஸ் அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து தான் நான் நிறைய இன்ஃபர்மேஷன், நாலேஜ்லாம் கெயின் பண்ணி அவங்க 100 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் எனக்கேற்ற மாதிரி 1, 2 விஷயத்த மட்டும்தான் கஸ்டமைஸ்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி குணமடைஞ்சிருக்கேன். அதனால் அவங்களுக்கு இப்போ என்னோடய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. உண்மையிலேயே நான் பெனிஃபிட் அடைஞ்சேன். ஸோ இது ஒரு நன்றி தெரிவிக்கிற
வழிதான். ஹீலர் பாஸ்கர், வாக் அட் ஹோம், செம்மை வனம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கான கோட்: அகிம்சையை பின்பற்றுவோம், புற உலகில் மட்டுமல்லாமல் நம் உடல் மனதினிடத்தும். நல்லா இருப்போம், நல்லா தான் இருப்போம். நன்றி, வணக்கம்.